கையெழுத்து சரியாக இருந்தால் தான் தலையெழுத்து சரியாக இருக்கும் என்று சொல்லப்படுவது உண்மை. உங்களது கையெழுத்து எப்படி போடுகிறீர்களோ போடப்பட்டிருக்கிறதோ உங்களது வாழ்க்கையும் இப்படி என்று தான் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்று. சில பேர் கையெழுத்து எப்படி இருக்கும் என்றால் பட்டாசு வெடிப்பது போக இப்படி போடுவாங்க, இப்படி வருவாங்க, இப்படி போடுவாங்க, இப்படி போடுவாங்க, டக்கு டக்கு டக்கு. இந்த மாதிரி கையெழுத்து போடும்போது மிக குறுகிய காலத்தில் மிக உயர்ந்த இடத்துக்கு அவர்கள் சென்று விடுவார்கள். அது உண்மை. ஆனால் அவர்கள் கையெழுத்து கடைசியாக முடிக்கும் போது திருப்பி லெஃப்ட் திருப்புவார்கள். அது உங்களது வாழ்க்கை உங்களை. இன்னும் சில பேர் என்று எடுத்துக்கொண்டால் வெர்டிகலாக போடுவார்கள். தமிழில் சொல்லணும்னா செங்குத்து. இந்த செங்குத்து கையெழுத்து போடுறது எப்பவுமே என்னிடம் போட்டு காமிக்கும் போது நேராக போடுவீர்கள். உங்களை அறியாமலே அது தானாகவே ஒன்று லெஃப்ட் இல்லை ரைட்டு அப்படி பெண்ட் ஆகும். அது ஒரு கட்டத்தில் உங்களிடம் வெற்றி. வணக்கம். ஃபார்மேட் நியூமராலஜி உங்கள் மகா தனசேகர் ராஜா உங்களுடன் உரையாட வந்துள்ளேன். இன்றைய தினம் கிராஃபாலஜி. இந்த கிராஃபாலஜி கையெழுத்திடுதல். கையெழுத்து சரியாக இருந்தால் தான் தலையெழுத்து சரியாக இருக்கும் என்று சொல்லப்படுவது உண்மை. அப்படி என்பதை இப்பொழுது நான் சொல்லப்படுகிற தகவல் மூலயமாக தாங்கள் அறியப்படுவீர்கள். உங்களது கையெழுத்து எப்படி போடுகிறீர்களோ போடப்பட்டிருக்கிறதோ உங்களது வாழ்க்கையும் இப்படி என்று தான் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் சில பேர் கையெழுத்து எப்படி இருக்கும் என்றால் பட்டாசு வெடிப்பது போல இருக்கும். இப்படி போடுவார்கள், இப்படி வருவாங்க, இப்படி போடுவாங்க, இப்படி போடுவாங்க, டக் டக்கு டக்குன்ட்டு அப்படியே. அது கையெழுத்துக்கு ஒரு பேப்பரில் பாதி பேப்பர் அவர்களுக்கு ஒரு போர்ஷன்னு தேவைப்படும். அப்படியெல்லாம் கூட இருக்கிறார்களா? எஸ், இருக்கிறார்கள். ஆனால் இதில் நாம் புரிந்து கொள்வது என்னென்றால் இந்த மாதிரி கையெழுத்து போடும்போது மிக குறுகிய காலத்தில் மிக உயர்ந்த இடத்துக்கு அவர்கள் சென்று விடுவார்கள். அது உண்மை. இப்படி எடுப்பார்கள், டக்குனு இப்படி போடுவார்கள், டக்குனு எடுப்பார்கள், இப்படி போடுவாங்க, டக்கு டக்குன்னு போட்டு போடுவாங்க. குறுகிய காலத்தில் மிக உயர்ந்த இடத்துக்கு போயிடுவார்கள். ஆனால் அவர்கள் கையெழுத்து கடைசியாக முடிக்கும் போது திருப்பி லெஃப்ட் திருப்புவார்கள். லெஃப்ட்னாக்க அவருக்கு போட்டு எப்போவுமே லெஃப்ட் சைடு திருப்பக்கூடாது. அது உங்களது வாழ்க்கை உங்களிடம் விலகப்பட்டிருக்கிறது, விளக்கப்படுகிறது, உங்களை விட்டு நகரப்படுகிறது, உங்களிடம் இருந்து பிரியப்படுகிறது, பின்னோக்கி வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது, செல்லப்படுத்தப்படுகிறது. எவ்வளோ உயரத்துக்கு நீங்கள் உயர்ந்தீர்களோ அந்த உயரம் உங்களை தாழ்த்திய இடத்துக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அப்படின்னா அதனுடைய உள் அர்த்தம். அப்படி என்றால் அப்படியே போட்டுட்டு இங்கே கீழே பிடிச்சிங்க, இந்த கையெழுத்தை அப்படியே இப்படி தூக்கி விடுங்கள், இப்படி போகாதீங்கள், இப்படி போடுங்க, ரைட் சைடு மேல் நோக்கி இடுங்கள். அது இன்னும் மேலும் உயரத்துக்கு, இன்னும் அடுத்த ஸ்ட்ரக்சருக்கு உங்களை கொண்டு போகும், அடுத்த சூழ்நிலைக்கு கொண்டு போகும், அடுத்த உயரத்துக்கு கொண்டு போகும். இப்படி திருப்பாதீங்க, லெஃப்ட் பக்கம். அதனால் கையெழுத்து நிறைய பேர் வருவாங்க, பெரிய ஆட்கள்லாம் வராங்க தானே. நான் இப்போ போட்டுட்டு நல்லா இப்போ நல்ல இடத்துல தான் இருக்கிறேன், நல்ல இடத்துல இருக்கீங்க, அதை தக்க வைக்கிறதுக்கு இப்படி போடாதீங்க. அப்போ சிலது சொல்லுவேன், இத்தனை வருஷத்தில் உங்களுக்கு உள்ள சில சர்க்கிள் இருக்குது, ஆமாம்பாங்க. அதுக்கு காரணம் இதுதான். அப்படி மேலே தூக்குங்க சொல்லி சரிவு மேலே உயர்த்தி விட்டாச்சு. அதனால் கையெழுத்து சாதாரணது இல்லை. அதனால் உயர சென்று கொண்டு இருப்பதை தக்க வைத்து கொண்டு மேலும் அடுத்த உயரத்துக்கு செல்வதற்குண்டான கையெழுத்து உங்களை இட்டு செல்லும். கையெழுத்து போடுவதும் ரொம்ப ஒவ்வொருவருக்கும் அவசியமாக்கப்படுகிறது. இன்னும் சில பேர் என்று எடுத்துக்கொண்டால் வெர்டிகலாக போடுவார்கள். செங்குத்து, தமிழில் சொல்லணும்னா செங்குத்து. இந்த செங்குத்து கையெழுத்து போடுறது எப்பவுமே ரிஸ்க்கானது. அது நிறைய பேர் சொல்லுவேன், நான் செய்யாதீங்கன்னா கேட்க மாட்டார்கள். அது ஏனென்றால் நீங்கள் செங்குத்துன்றது நீங்கள் என்னிடம் போட்டு காமிக்கும் போது நேராக போடுவீர்கள்.
உங்களை அறியாமலே அது தானாகவே ஒன்று லெஃப்ட் ரைட்டு அப்படி பெண்ட் ஆகும். அது ஒரு கட்டத்தில் உங்களிடம் வெற்றி விலகி கீழ் நோக்கி சென்றுவிடும், டவுன்ஃபாலுக்கு சென்றுவிடும். அதனால் வெற்றியாக வெர்டிக்கலாக கையெழுத்து போடுவது என்றைக்கும் ரிஸ்க்கு. செங்குத்தாக போடுவது, தமிழில் செங்குத்தாக கையெழுத்து போடுவது என்றைக்கும் ரிஸ்க்கு. அதனால் ஸ்லாண்டிங்காக போடுறது சேஃபர். செங்குத்தாக கையெழுத்து போடுறதை அவாய்ட் பண்ணிக்கொள்ளுங்கள், ஸ்லாண்டிங்காக போடுவதை தொடருங்கள். வெற்றி எப்பொழுதும் உங்கள் கையிலுக்கு உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். உயர்ந்தமான வாழ்க்கைக்கு ஒரு படிக்கோளாக அமைந்திருக்கும். இப்போன்றும் அடுத்ததாக வேறொரு தகவலுடன் அடுத்த இதில் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.